ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா முதல் ஓடிஐ முடிஞ்சு போயிருக்கு. இந்தியா அந்த மேட்ச் 6 விக்கெட் கையில வச்சு ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் லெவன்ஸோட ஆரம்பிச்சேன்னா முதல்ல இந்தியா 11ஓட நான் ஆரம்பிச்சிடுறேன். நான் என்ன சொன்னேன்னா இஷான் கிஷன் நம்பர் 6 விளையாடுவார். அப்புறம் என்ட்ரி பாயிண்ட் படி கேஎல் ராகுல் ஆர் ஸ்ரேயஸ் ஐயர் 4 and 5 அப்படி பண்ற மாதிரி தெரியல. வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 5 இறக்கி விட்டா. ஆனா இந்த மேட்ச் நான் எதிர்பார்த்த மாதிரி இஷான் கிஷன் இப்ப நான் என்ன சொன்னா விளையாடுவாருன்னு சொன்னேன். அவரை விளையாடல. ஹர்ஷ்தீப் சிங் ரெஸ்ட் பண்ணா. பிரசித் கிருஷ்ணா விளையாடினார். குர்னூர் விளையாடுவார்னு எதிர்பார்த்தேன், அவர் விளையாடினார். அப்புறமா சிவம் தூபேவும் விளையாடினார். இப்ப 6 ஓவர் பவுலிங் கொடுத்தா நம்பர் 8ல விளையாடினா அது மட்டும் எனக்கு புரியல. ஆனா 6 ஓவர் பவுலிங் கொடுத்தா. இப்ப இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லைன்னா T20லயே நம்ம பாக்குறோம், சம்பந்தமே இல்லாத சில பேரை பின்னாடி இறக்குறா, மேல இறக்குறா. இந்த கேஸ்ல ஜேக்கப் பெதல் ஓப்பனிங்லாம் ஒரு அவசியமே இல்லை. இப்ப அவர் முன்னாடி நம்பர் 4ல விளையாடிட்டு இருந்தார். அப்படின்னு பார்த்தா வில் ஜாக்ஸ் நம்பர் 7ல விளையாடுறார். அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இது எனக்கு புரியவே இல்லை. அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையுமே அந்த மாதிரி தான் பண்ணா. ஜேமி ஸ்மித் நம்பர் 3 இறக்கிட்டு ஜோ ரூட் நம்பர் 4 அது பண்றதுக்கு ஒரு தேவையே இல்லை. எதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. நான் கசத் கின்சன் விளையாடணும்னு சொன்னேன். கசத் கின்சனை விளையாடல. இப்ப டாஸ் ஜெயிச்சுட்டு பவுலிங் போட்டது நான் குறை சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 2 தடவை 300க்கு மேல அடிச்ச அந்த இதுல ரெண்டாவது பேட்டிங் பண்ண டீம் சேஸ் பண்ணது கிடையாது. ஆனா 300க்கு அடியில ஒரு 260 240 மாதிரி அடிச்சிருந்தா ரெண்டாவது பேட்டிங் டீம் சேஸ் பண்ணிருக்குன்னு சொன்னேன். இங்கிலாந்து நன்னா ஆரம்பிச்சுட்டு ஒரு 61 ஃபார் நோ லாஸ் இருந்தான்னு நினைக்கிறேன். அப்புறமா ரொம்ப சுமாரா விக்கெட்ஸ் எல்லாம் விட்டா. இப்ப நான் சொன்ன மாதிரியே இப்ப பென் டக்கெட் ஒரு ஓப்பனர். அவர் வேகமா விளையாடிட்டு இருந்தார். ஜேக்கப் பெதல் கஷ்டம் பட்டார். ஏன்னா ஓப்பனிங் அவரோட பொசிஷன்ல இல்ல. சில சமயம் ஆர்சிபிக்கு T20ல ஓப்பனிங் இறங்கியிருந்திருக்கார். ஆனா இந்த கேஸ்ல என்ன சொன்னேன்னா பந்து முதல் 10 ஓவர்ல அலையும்னு சொன்னேன். அந்த கேஸ் ஜேக்கப் பெதல் அவுட் ஆஃப் பொசிஷன் இறக்கி விட்டா. எனக்கு புரியவே இல்லை அதை. அங்கேருந்து ஆரிபுருக்கும் அவுட் ஆனார். ஜாஸ் பட்லர் நம்பர் 6ன்னு சொன்னேன். அவரை நம்பர் 5 இறக்கி விட்டா. அவர் ரொம்ப சுமாரா அவுட் ஆனார். அப்புறமா அதான் எதனால இந்த பேட்டிங் நினைப்ப குழப்பி விட்டான்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே பேட்டிங் விளையாடுவான்னு சொன்னேன். லியம் டாசன் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் மாதிரியே விளையாடினார். 68 ரன் அடிச்சார். ஜோ ரூட் நம்பர் 3ல இருந்து அவுட்டே ஆகாத 76 ரன் அடிச்சார். ஸோ நிறைய பேர் என்ன கேட்கலாம்னா இந்தியா 80 ஃபார் 5 இங்கிலாந்து அங்கேருந்து இங்கிலாந்து 258 அடிக்க விட்டாலேன்னு கேட்கலாம். அது எதனால இருந்ததுன்னா இந்தியாவோட பவுலிங் அட்டாக் நம்ம பார்க்கலாம். பும்ரா நன்னா போட்டார். பிரசித் கிருஷ்ணா ஓவருக்கு 5 ரன் ஆனா ஓகேயா போட்டார். குர்னூர் ஆரம்பத்துல ரன் கொடுத்தார். அப்புறமா அவ்வளவு ரன் கொடுக்கல. சிவம் தூபே எப்படின்னா ஒரு ஃபில் இன் பவுலர். வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் தான் போடுறார். அக்ஷர் பட்டேல் நீங்க கொஞ்சம் சுமாரா போடுறார். ஆனா கடைசியில விக்கெட் எடுத்ததால அந்த மாதிரி 4 விக்கெட்டா காட்டுறது. சோ குல்தீப் யாதவ் விளையாடாததுனால இப்ப சாதாரணமா பிரசித் கிருஷ்ணா ரன் கொடுக்கிற பவுலர். குர்னூர் பிராரும் ஒரு ஓவருக்கு 6 ரன் போகும் எனக்கு பொறுத்த வரைக்கும். சோ பும்ரா ஒரே ஒரு பவுலர் தான், ஒரு ஒஃபென்சிவ் பவுலர். ரன்னும் கொடுக்க மாட்டார். அக்ஷர் பட்டேல் டிஃபென்சிவ் பவுலர். வாஷிங்டன் சுந்தரும் டிஃபென்சிவ் பவுலர். சோ ஒருவேளை இங்கிலாந்து இன்னும் ஒரு பெட்டர் 80 ஃபார் 5 இல்லாத இருந்திருந்தானா இன்னும் ரன் வந்திருந்திருக்கலாம். ஆனா அவ அந்த சமயத்துல கோட்டை விட்டுட்டதுனால இந்தியாவுக்கு அது பெருசா ஒன்னும் அந்த அமைஞ்சதை மாத்தல. ஏன்னா 80 ஃபார் 5 258 இந்த பேட்டிங் நினைப்பு இந்தியா வச்சுட்டு தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ நான் திருப்பியுமே சொல்லுவேன், இந்தியா குல்தீப் யாதவ் விளையாடணும். சிவம் தூபேக்கு நம்பர் 8 பேட்டிங் கிடைக்க போறதுனா ஒரு ஃப்ரண்ட் லைன் போட்டு விளையாடணும். ஆனா அப்படி பண்ண போறாளாங்கிறது எனக்கு தெரியல. இப்ப இந்தியாவோட பேட்டிங்னு பார்த்தோம்னா இப்ப சுப்மன் கில் அவர் எல்லா மேட்சுமே 100 இருக்கிற மாதிரி இருக்கார். இந்த ஒரு கிராம்ப்ஸ்னால இல்ல ஹாம்ஸ்ட்ரிங் சம்பந்தமாவோ அதனால ரிட்டையர் ஹர்ட்டா போயிட்டார். ரோஹித் சர்மா அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆனார். இப்ப விராட் கோலி நம்ம ஆஸ்திரேலியாலையும் பார்த்தோம். அது 2வது ஓடிஐல ஜேவியர் பாட்லர் போட்டார். அதே மாதிரி ஒரு டிஸ்மிசல். அது எந்த மாதிரி ஒரு கேஸ்னா அவர் அதுக்கப்புறமா அப்படி பண்ணல. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடினார், நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடினார். ஏன்னா அவர் ஒரு அளவுக்கு விளையாடின்னு இருந்தார். ஆனா அந்த முன்னாடி இந்த சீரீஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸ் விளையாடல. ஏன்னா இன்ஜுரினால விளையாடல.
இப்ப திரும்பி வந்திருக்காரு. அதே மாதிரியா அவுட் ஆயிருந்திருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரஸ்ட்னாலதான் கொஞ்சம் விளையாட போனா அந்த ஒரு இதுல இருந்து வெளியில வந்துடுவார். ஆனா ரன் அடிச்சுன்னு தான் இருக்கு. அந்த ரஸ்ட்னாலதான் அப்படி அவுட் ஆயிருந்திருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். திருப்பியுமே ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4 இருக்குன்னா 35 ரன் அடிச்சார். அந்த முதல் பாலே அது அவுட் சைடு எஜ்ல பட்டுருக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுறச்சு. எனக்கு எதனால அவரை முதல்ல 12 ஓவருக்குள்ள இறக்கின்னு இருக்கா எனக்கு புரியவே இல்லை. ஏகப்பட்ட தடவை பார்த்துட்டோம். ஸ்ரேயஸ் ஐயர் ஓடிஐல முதல் 12 ஓவருக்குள்ள இறங்கினா ஒன்னும் பண்றது கிடையாதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்பயுமே அவரை இறக்கினா நன்னாதான் விளையாடினார். ஆனா அவரை அதுக்கப்புறமா இறக்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாத வாழ்ந்திருக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர் நான் சொன்னேன் அவருக்கு பவுலிங்கும் அவ்வளோ கொடுக்கறது கிடையாது. அவர் எப்ப பேட்டிங் பண்ண போறார், பவுலிங் போடுறான்னு தெரியாத மாதிரி விளையாடுறதுன்னு சொன்னேன். ஆனா நான் நேர சொல்லியிருந்திருக்கேன் அவர் டெஸ்ட் மேட்ச்ல நம்பர் 3-4 விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு சாலிட் டெக்னிக் இருக்கு அவருக்கு. T20லயுமே நம்ம டாப் 4ல விளையாடலாம்னு சொன்னேன். இங்க ரொம்ப நன்னா அந்த வாய்ப்பை எடுத்துட்டார். அக்ஷர் பட்டேலும் கொஞ்சம் நிறைய நாளா அந்த ஒரு மேட்ச் விளையாடல ஐபிஎல் நினைக்கிறேன், பேட்லயே படல. அப்புறமா இந்த கேஸ்ல ஒரு 57 ரன் அடிச்சுட்டாரு. ஆனா அப்பதான் KL ராகுலும் அவுட் ஆயிருந்தாரு. ஸோ 2 பேருமே ரொம்ப நன்னா அந்த பேட்டிங் வாய்ப்பு எடுத்துட்டா. KL ராகுல் ஹர்திக் பாண்டியா வந்த உடனே அவர் நம்பர் 4ல தான் விளையாடணும். அவர் இந்த நம்பர் 6லாம் வேலைக்கே ஆகாது. அந்த பினிஷர்லாம் அவர் கிடையாது. அது எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனா இதான் பண்ணிட்டு இருக்க போறான்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இங்கிலாந்து அட்டாக்க பார்க்கலாம். எதனால இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுத்தேன்னா, இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சரோட நியூ பால் இதை எடுத்துட்டா ஜாஷ் டங் ஷார்ட்டா போன்றிருக்கார். சாம் கரன் 10 ஓவர் கொடுத்தா ஓடிஐல அவர் 10 ஓவர் போடவே முடியாது. ஆதில் ரஷீத் போட்டாலே அடிக்கிறா. ஜேக்கப் பெதலுக்கெல்லாம் பவுலிங் கொடுத்தா. லியம் டாசன் கேட்டா 2 ஓவர் போட்டார். கேட்டா லெப்ட் ஹேண்டர் வந்ததுனால அவர் போட மாட்டாலாம். ஸோ வில் ஜாக்ஸ் போட்டார். இந்த அட்டாக்கை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நான் சொன்னேன் சக்கீப் மெஹமூத் விளையாண்டிருக்கணும், ஜாஷ் டங் விளையாண்டிருக்கணும். இப்ப என்னோட 11 நம்ம பார்த்தோம்னா, இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், லியம் டாசன், கஸ் ஹட்கின்சன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், சக்கீப் மெஹமூத், அப்புறமா தேவைப்பட்டா வில் ஜாக்ஸ், ஜோ ரூட், ஜேக்கப் பெதலும் இருக்கா. அதை விட்டுட்டு இந்த ஒரு ஏமாத்திர அட்டாக் பேட்டிங்கை வச்சு லோட் பண்ணிடுறேங்கிற மாதிரி பண்ணிட்டா. அதனால ஜாஃப்ரா ஆர்ச்சரோட நியூ பால் பர்ஸை எடுத்துட்டா. வேற யாருமே ஆதில் ரஷீத்லாம் இந்தியா அதுவும் ஆஃப் லேட் அடிச்சுட்டு இருக்கா. அந்த T20லயும் நம்ம பார்த்தோம், இன்னைக்கும் நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஓவரும் அவ்வளோ போடல. ஸோ அந்த கேஸ்ல இங்கிலாந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் போலரா வளைந்திருக்கணும். அந்த பேட்டிங் இப்பெல்லாம் குழப்பிந்திருக்க கூடாது. அதான் நான் இங்கிலாந்துக்கு சொல்லுவேன். இந்தியாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவளும் ஃப்ரண்ட் லைன் போலர் வளைந்திருக்கணும். குல்தீப் யாதவை கொண்டு வரணும். சிவன் துபேக்கு நம்பர் 8 தான் விளையாட போறான்னா அவரை உக்காத்தி வச்சுட்டு ஒரு ஃப்ரண்ட் லைன் போலரை கொண்டு வரணும். ஸோ அதை பத்தி தான் நான் சொல்லுவேன். இந்த என்ட்ரி பாயிண்ட்லாம் அந்த KL ராகுல் நம்பர் 4லாம் பண்ண போறதே கிடையாது. ஸோ ஒரு அளவுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்ச்.